நான் அவனை விட்டு நிரந்தரமா ஒதுங்கிட்டாலும் என்ன நாசம் பண்ணணும்னு நினைக்கிற அவன் எங்க? தான் உயிரை போனாலும் பரவாயில்ல, ஏன் மானத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிற நீங்க எங்க? ஏன் வாழ்க்கையை தீர்மானிக்க அவன் யாரு? நான் யாரு கூட பழகணும் பழக கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது நான். இதுல உத்தரவு போடுறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அரவிந்த். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா அரவிந்த், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழணும். அதை பார்த்து பார்த்து அந்த குட்டி தினம் தினம் வேதனை அனுபவிக்கணும். அதுதான் நான் அவனுக்கு கொடுக்க போற தண்டனை. என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா அரவிந்த்? சொல்லுங்க அரவிந்த், என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? நிச்சயமா நிச்சயமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய கடமை ஒன்று இருக்கு. என் தங்க விமலாவோட கல்யாணம். அவள் கல்யாணம் நடந்ததும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். நாங்கள் விமலாவுக்கு வரன் தேடிட்டுருக்கோம். அவள் கல்யாணத்தை முடித்த கையோட நம்ம கல்யாணமும் நிச்சயம் நடக்கும். Sada Sugi Raho. Dirgaizman Baba. இவர் திருந்த மாட்டார்ப்பா. ஏய், உனக்காவது துண்ணூரை பூசினா எனக்கு நாமத்தையே போட்டுட்டான். என்ன பார்க்குற? நெத்தியில் நாமம் இல்லைன்னா போட்டாத்தான் நாமமா? அவனை நம்பி ஆயுத தொழிற்சாலை நடத்தலாம்னு நினச்சோம். ஆயுதங்களை எல்லாம் பதுக்கி வச்சோம். என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன். சரியாவே ஜெயிலேருந்து திரும்பி வந்தான்னா இதுக்கெல்லாம் ஒரு விமோசனம் பிறக்கும்னு நினச்சேன். ஆனால் விமோசனம் பிறக்கலடா, ஒரே அடியாக மோட்சத்துக்கு போய் சேர்ந்துவேன்னு நினைக்கிறேன். மணி வேறு அடிக்குது, சாவு மணியே தான். ஒரே அடியாக போய் சேர்ந்துருவேன். கேளு. ஹலோ ஹலோ, நான் சதீஷ்லாம் பேசுகிறேன். சொல்லேன் தம்பி, எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். என்னன்னு சொல்லு. அப்படியா? அப்படியா? சரி சரி, கண்டிப்பாண்ணே கண்டிப்பாண்ணே கண்டிப்பாக. சரிங்க, ஓகே ஓகே ஓகே.
என்னடா யாரா ஃபோனில்? அப்பா நம்ம சத்யசீலன் அண்ணனை கோர்ட்டில் நிரபராதின்னு சொன்னதுனால மறுபடியும் மந்திரி பதவி கொடுக்கலான்னு தீர்மானிச்சிட்டாங்களாம். என்னது மந்திரி பதவியா? ஆமாப்பா. டேய் நிஜமா தான் சொல்றியா? ஆமாப்பா, இப்போ தானே ஃபோனில் சொன்னாப்ல. பதவி இருக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காங்களாம். பாத்தியாடா? என்னப்பா பாத்தியா, அந்த மாசி நம்மளை கைவிட்டாலும் நம்ம கும்பிட்ற ஆண்டவன் நம்மளை கைவிடல. இப்போ நம்ம சரி சரி நான் போகிறேன். வா சரிப்பா. வா சீக்கிரம் வா. மாசி மாசி இந்த பாருப்பா, இனிமேல் உனக்கு இந்த உத்திராட்சம் காவி வடை இதெல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையும் தூக்கி ஏறி. இந்த பாருப்பா, பதவி போச்சு, ஜெயிலுக்கு போனதுனால மரியாதை போச்சு அப்படின்னு மனசு புண்படுத்தானே சாமியாரானே. இப்போ கோர்ட்டு நீ நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு வழங்கிருச்சுல. இப்போ எந்த கட்சி உன்னை மந்திரி பதவியிலேருந்து தூக்குச்சோ அதே கட்சி உனக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுது. அடா ஆமாப்பா. இப்போ தான் சதீஷெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அதனால் இந்த தேசத்தெல்லாம் கலைச்சிட்டு நீ மந்திரி பதவி ஏற்கிறதுக்கு தயாராரு. நான் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன். டேய் அண்ணனை கூட்டிட்டு வா. சரிப்பா. வா வா வாங்க சீக்கிரம். அண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. பழையபடி மந்திரியாக பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைண்ணே. அது நடக்கும் போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. இவ எதுக்கு இங்க வரா? மார்னிங் மேம். எஸ், நீங்க? ஐம் மாலா, ஈஸ்வர் சாரோட செக்ரட்டரி. ஓ எஸ் 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 சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப சின்சியர், ஹார்ட் ஒர்க்கிங்லாம். வாங்க உள்ள வாங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், டைம் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, உள்ள வந்து வெயிட் பண்ணுங்களேன். வாங்க, சார் என்ன கோச்சிக்கு போறாரு? பரவாயில்ல மேம், தேங்க்யூ ஸோ மச். சாரை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆக்சுவலி ஈஸ்வர் சார் 3 நாள் ஆஃபீஸ் வரல, அதுதான் என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், உடம்பு சரியில்லை. ஓ, அதான் வரல ஆஃபீஸ்க்கு. சார் பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன? இல்லை, சார் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். எங்கள் ஆஃபீஸ் விட்டு வேறு ஆஃபீஸ் போக போகிறானா? அது உண்மையா? அப்படியா? எனக்கே அதை பற்றி அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப பிஸி, அதனால் எனிவே நான் சாரை கூப்பிட்றேன். இல்லை மேடம், இப்போ தான் எங்கள் ஆஃபீஸ் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. சார் எல்லாத்தையும் சரி செஞ்சு ஃபைல் எல்லாம் உடனுக்குடன் மூவ் ஆகிற அளவு கண்ட்ரோல் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த நிலையில் ஒரு ஆஃபீஸ் விட்டு போயிட்டா எல்லாமே கெட்டுடும். ஆஃபீஸ் பழையபடி ரொம்ப மோசமாயிடும். பப்ளிக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ எங்கள் ஸ்டாஃப் யாருக்குமே இதில் உடன்பாடு இல்லை. இது எல்லாருமே சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதனால தான் எல்லாரும் சார்பாக நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ சார் கிட்ட நீங்களா சொல்லி அவரோட ட்ரான்ஸ்ஃபர் முடிவு மாற்றிக்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் மேம். நான் அவரையே கூப்பிட்றேன். ஈஸ்வர், சரி அவர் வர வரைக்குமாவது உள்ள வெயிட் பண்ணுங்களேன். இல்லை மேம், இருக்கட்டும், பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் அவரோட பேசிட்டு தானே போறீங்க.
வெளியில எதுக்கு வெயிட் பண்ணீங்க? பரவாயில்ல மேம். ஈஸ்வர், உங்களோட செக்ரட்டரி மாலா வந்திருக்காங்க. ஓ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் கம் இன். தட்ஸ் ஓகே சார். வந்ததுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் உள்ள வாங்கன்னு, மாட்டேன் இங்கே தான் நிற்பேன்னு சொல்றாங்க. ஆமா, என்ன ஈஸ்வர் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? மாலா சொன்னப்பறம் தான் எனக்கே தெரியும். ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட். இல்ல, நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ 2 நாளா பிஸியா இருந்தல, அதான் பேச முடியல. தட்ஸ் ட்ரூ. ஆனா ஈஸ்வர், உங்க ஆஃபீஸ்ல ரொம்ப நல்ல டீம் அண்ட் இவ்வளோ கான்சென்ட்ரேட் செக்ரட்டரி அமைறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களோட டிசிஷனை பத்தி கொஞ்சம் யோசிங்க. Why don't you get us coffee? அதையும் இவங்களை வெளியில நிக்க வச்சே கொடுக்க போறீங்களா? இல்ல, உள்ள வர சொல்லுங்க. ப்ளீஸ் கம் இன். இருக்கட்டும் சார். ப்ளீஸ் கம். தட்ஸ் ஓகே சார். எதுக்கு இங்க வந்த? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு இங்க வந்த? நான் ஃபோன் பண்ணேன், நீங்க எடுக்கல. அதனால தான் நான் இங்கே வந்தேன். சரி, என்ன சொல்லு? ஏன் நீங்க ஆஃபீஸ் வரல? சொல்லுங்க, எதுக்கு ஆஃபீஸ் வரல? இனிமேல் என் முகத்துல முடிக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு அலைறீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? மலா, கையை விடு. உங்களை உயிருக்கு உயிரா நினைச்சது தப்பா? என்னால உங்க முகத்தை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல, தெரியுமா? தயவு செஞ்சு என்ன அவாய்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க நான் செத்துருவேன். எஸ், நான் செத்துருவேன். ஏய் மலா, என்ன ஈஸ்வர், இன்னுமா அவங்கள வெளியில நிக்க வச்சே எங்க அவங்க ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு இப்பதான் கிளம்பினாங்க. காஃபி சாப்பிட்டுட்டு போலாம் நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல. நானும் சொன்னேன், அதுக்குள்ள ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க. என்ன பண்ண? ரொம்ப சின்சியர். பை தி வே, அந்த ட்ரான்ஸ்ஃபர் டிசிஷனை பத்தி நீங்க சீரியஸாவா யோசிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, நம்ம ஈவினிங் பேசலாமே. காஃபி இல்ல, டேபிள்ல வச்சிரு. ஐ வில் கம் இன். ஓகே. भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यव उतोत इषवे नमः नमस्ते என்ன அதெல்லாம்? அண்ணே, அது ஒன்றும் இல்லைண்ணே. बाहुभ्यामुतते नमः यात इष शिव. குட்டி, அப்பா என்னடா அது? ஏதோ பத்திரிக்காரங்கெல்லாம் மைக்கோட பேட்டி எடுக்க மாதிரி வந்து நிற்கிறாங்க. அண்ணன் தான் ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னார், அதனால தான். ஏண்டா, கட்சி செயற்குழுவில் மந்திரி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கவர்னரை பார்த்து பதவி பிரமாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு பத்திரிக்காரங்களை கூட்டியாந்து. அண்ணன் மனுஷனாக இருக்கும்போதே எது செஞ்சாலும் நமக்கு புரியாது. இப்போ மகாநகரம் ஆயிட்டாரு. ஜெய் ஜெய் ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா.
உலகம் பிழைக்கட்டும், தர்மம் தழைக்கட்டும், அன்பும் அமைதியும் நிலைக்கட்டும். ஓம் வாசியாய, ஓம் ருத்ராய. ஜெய் ஜெய் ஆனந்தா, ஜெய் ஜெய் ஆனந்தா. குழந்தைகளே, உங்களை நான் எதற்காக வரச் சொன்னேன் தெரியுமா? சில உண்மைகளை சொல்வதற்காக. நான் கள்ள நோட்டு அடித்தேன் என்று என் மீது பொய் வழக்கு போட்டு என்னை சிறையில் அடைத்தார்கள். உடனே மந்திரி பதவியிலிருந்து என்னை விலக்கினார்கள். இப்பொழுது நான் நிரபராதி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. விடுதலையாகி நான் வெளியே வந்துவிட்டேன். மீண்டும் செயற்குழு கூடி எனக்கு மந்திரி பதவி அளிப்பதாக கூறியது. அந்த மந்திரி பதவியை நான் ஏற்றுக்கொள்வேனா அல்லது மறுப்பேனா என்று சமுதாயத்தில் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதற்கு நான் இப்பொழுது விடை சொல்லப் போகிறேன். இந்த மந்திரி பதவி ஏத்துக்க போறீங்களா இல்லையா?